எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, நாளைக்கு காலையில் மாமல்லபுரத்தில் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து இந்த 2 வருஷத்தில் முதல் முறையாக கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு விஜய் அவர்களால் முடிஞ்ச நலத்திட்ட உதவிகளை வழங்குவதாக அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப செக்யூராக, சேஃப்டியாக, பாதுகாப்பாக QR கோடு மூலமாக டோக்கன் கொடுத்து QR கோடு ஸ்கேன் பண்ணவங்க மட்டும்தான் உள்ள அனுமதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே மிகச்சிறந்த ஏற்பாடு. விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு விழாவில் பங்கேற்கும் போதோ இந்த மாதிரி ஒரு QR கோடு மூலமாக ஸ்கேனிங் வச்சுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. விஜயை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல விஜய் அவர்கள் கண்டிப்பாக அதை முக்கியமாக அதை நினச்சிட்டு தான் இருப்பார். விஜய் அவர்கள் மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே மக்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அதை நம்ம எல்லாமே நாளில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேர்தல் நெருங்க இந்த திமுகவோட ஆட்டம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டம்னா இலவசத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் நல்லாவே கேட்குறாங்க. தமிழக மக்களுக்கு திமுக செய்யக்கூடிய நாடகங்கள் எல்லாமே நல்லா தெரியுது. தேர்தல் நேரத்தில் தான், ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியோ நலத்திட்ட உதவிகளோ மக்களுக்கு நல்ல திட்டங்களோ இலவசன்னு கூட அவங்க பாணியில் சொல்லட்டுமே, அதை கொடுத்தா மக்கள் மறந்துடுவாங்க எலெக்ஷன் நேரத்தில். அப்போ எலெக்ஷன் நேரத்தில் கொடுத்தா தான் மக்களுக்கு நம்ம ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறான தப்பு கணக்கை போட்டுக்கிட்டு அவங்க இப்போ இலவசங்களை தராங்க. தமிழக மக்கள்கிட்ட என்னுடைய கருத்தை ஒன்று பதிவு பண்ணினேன். திமுக கொடுக்கக்கூடிய இலவசங்களை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னு கேட்டிங்கன்னா, திமுக விஜய் அவர்கள் மாதிரி அவருடைய சுய சம்பாதிச்சில காசில் இலவசங்களை கொடுக்கல, நலத்திட்ட உதவிகள் வழங்கலை, அவங்களுடைய பாக்கெட் மணியை கொடுக்கல, மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி கொள்ளையடித்தது போக தேர்தலுக்காக ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணி நாங்கள் இலவசத்தை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஈர்க்கிறதுக்காக அவங்க இலவசத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னமும் பெரிய பெரிய திட்டங்களை கொண்டு வந்துட்டாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திட்டத்தால் மக்களுக்கு எந்த ஒரு பயன் இல்லைங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய நாடகங்கள், சூழ்ச்சிகள் எல்லாருமே இன்னும் ஒரு 3 to 4 மாத காலங்கள் தான். அதுக்கப்புறமே என்ன மாதிரியே தமிழக மக்கள் எல்லாரும் திமுகவை அகற்றி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆக்குவாங்க.